இவ்வளவு அசிங்கமா திட்டுறீங்களே, நிஜமாலே நான் ஆங்கில வார்த்தையே பயன்படுத்தாம ஒரு காணொலி ஃபுல்லா பேசி முடிச்சேன்னா என்ன பண்ணுவீங்க? ஹே, உங்களுக்கு எப்படி குக்கே? ஒன்னு கிளியரா சொல்லுங்க, நீங்க அவனா அவளா? அவள் அவனுக்குள்ள நான் வரல. அப்பெல்லாம் பொண்ணுங்க பசங்க தான் யூடியூப்ல மாஸ்க் காட்டிட்டு இருந்தாங்க. இப்ப வர யார் தான் மாஸ்க் காட்டுறேன்னு சொல்லிட்டு விவசாயம் போயிட்டு இருக்கு. Just because you don't support LGBTQ doesn't mean that you are sigma, okay? நீ ஒரு லூசு பேண்டாவா தான் இருந்த, லூசு பேண்டாவா தான் இருக்க, லூசு பேண்டாவா தான் இருப்ப, லூசு பேண்டா. கவலைக்கு பை பை, கஷ்டத்துக்கு பை பை, இயேசுவை உன் மனசுல பை, எல்லாமே பை பை, உன் கஷ்டத்துக்கெல்லாம் பை பை. வெல்கம் ஆசீர்வாதம், வெல்கம் வெல்கம் ஆசீர்வாதம். So hey guys, எப்படி இருக்கீங்க எல்லாரும்? இன்னைக்கு நீங்க பார்க்க போறது ஒரு டேலண்ட் குவிந்த பிளாட்ஃபார்மை பத்தி. ரீல்ஸ் டேலண்ட் எங்கடா இருக்கு? டேலண்ட் இங்க இருக்கு. இது எவ்வளவு அருமையான பிளாட்ஃபார்ம்னா, இங்க ஆய் போறதுல இருந்து காய் அமுக்குற வரைக்கும் ஆல் டைப்ஸ் ஆஃப் ஷிட்ஸ் அவைலபிள் இன் தி நேம் ஆஃப் கான்டென்ட். ஆய் போறதுல என்னடா கான்டென்ட்? சோ வாங்க கைஸ் ஆரம்பிக்கலாம், எந்த ஒரு ஷிட் போஸ்டும் இல்லாம. உங்களுக்கு எந்த ஊரா? இவ்வளவு தினாவட்டா நிக்கிறீங்க? எந்த ஊரு கேக்கல? நீ எந்த சாதிடா? என்ன கேக்கல? ஐயோ நீங்களாப்பா, சாரிப்பா, நான் தெரியாம வந்துட்டேன். இந்த 4 தற்கூரிங்களுக்கும் நான் சொல்ல வேண்டியது என்னன்னா, ப்ளீஸ் ப்ரோ திருப்பி ஸ்பெர்ம்ஸா மாறிடுங்க. இருக்கிற பிரச்சனையில ஜாதி கூதின்னு போங்கடா, சில்லற தாயிலிங்களா. சாஸ்கே ஒரு கூலி பொண்ணு கூட நருட்டோ இதென்ன கொடுத்தேன். சாஸ்கே உன் கூட சண்டை போடணும்னா ரொம்ப நாள் காத்துன்னு இருந்தேன். இப்போ அதுக்கு நேரம் வந்துடுச்சு. சாஸ்கே உஜுமாக்கி நருட்டோ சத்திய பயோ இது மேலே கேட்காதடா, பின்விளைகள் ரொம்ப மோசமா இருக்கும்டா. இது ஹிடன் லீஃப் வில்லேஜ் இல்ல, இது ஹிடன் புலேங்கோ வில்லேஜ். அண்ட் இந்த வில்லேஜ்ல பீஸுக்காக சண்டை நடக்குமான்னு கேட்டீங்கன்னா நோ. சண்டை நடக்கும்னா அது வெறும் ஒரே விஷயத்துக்கு தான், கூலி. இவங்க அதுக்காக உயிரை கொடுக்க கூட தயங்க மாட்டாங்க. பப்ளிக் டாய்லெட்ல உட்கார்ந்து பிரியாணி சாப்பிடுறேன். பாத்ரூம்ல உட்கார்ந்து பிரியாணி சாப்பிடணும். நான் சாப்பிட மாட்டேன் தானே நீங்க நினைக்கிறீங்க? நான் சாப்பிட்டு காமிக்கிறேன் பாருங்க. பப்ளிக் டாய்லெட் சேலஞ்ச் கம்ப்ளீட் பண்றதுக்காக பிரியாணி கடைக்கு போனா அங்க பிரியாணி இல்லன்னு சொல்லிட்டாங்க. ஐயோ இதே என்னடா நமக்கு வந்த சோதனைன்னு சொல்லி ஒரு ஃப்ரைட் ரைஸ் சுட சுட போட்டு கொடுங்கன்னு சொல்லி வாங்கிக்கிட்டு பக்கத்துல இருக்க பப்ளிக் டாய்லெட்டுக்கும் போனோம். அங்க போய் பார்த்தா ஒரு யூரின் ஸ்மெல். பப்ளிக் டாய்லெட்ல யூரின் ஸ்மெல் வராம பின்ன சமந்தாவோட சென்ட் ஸ்மெல் அடிக்கும். கமெண்ட்ஸ் எல்லாம் படிச்சு அத ஒரு கான்டென்ட்டா மில்க் பண்றவங்களுக்கு எல்லாம் நான் ஒன்னு சொல்றேன், கேட்டுக்கோங்க. ஒரு செவுத்துல லூசுக்கு ஆளுங்களா இதை பண்ணுங்கன்னு எழுதி இருக்குன்னா நீங்க அதை பண்றது மட்டும் இல்லாம செய்றீங்க. சோ மூளைய சூத்துல இருந்து எடுத்து தயவு செய்து இருக்கிற இடத்துல வைங்க ப்ளீஸ். ஹாய் காய்ஸ், எதுக்காக இந்த ஓன் வாய்ஸ் வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஆஸ்மா ப்ராப்ளம் இருக்கிறவங்க, வீசிங் ப்ராப்ளம் இருக்கிறவங்களாம் இந்த ஸ்ப்ரே யூஸ் பண்ணுவாங்க தெரியுமா? அந்த ஸ்ப்ரே சம்மந்தமாக தான் நான் இன்னைக்கு ஒரு வீடியோ பண்ண போகிறேன். அதுவே ஒரு ஆக்டிங்காக கொண்டு வரலான்னு இருக்கேன். அது அவங்களுக்கு உண்மையாக நடக்கிறது. ஆனால் நான் இது ஒரு நடிப்பால் உங்ககிட்ட காட்டலான்னு இருக்கிறேன். 1 2 3. வாவ், சூப்பரா ஆக்ட் பண்றீங்க ப்ரோ. நெக்ஸ்ட் டைம்ல இருந்து பண்ணாதீங்க. ஆஸ்துமா பேஷண்ட் மாதிரி ஆக்ட் பண்ண சொன்னா குசுவை கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்கான். ஐயோ அர்ஜென்ட்டா குசு வருது, என்ன பண்றது? 1 2 3. அனிதா, இப்படி வெளியே வந்தா நீ தனி ஆள் கிடையாது, நீ ஒரு அடையாளம். நீ ஜெயிச்ச உன்ன மாதிரி மொட்டைக்கு கிடைக்கிற அத்தனை பொண்ணுகளும் ஜெயிச்ச மாதிரி. இப்ப இவன் தான் பிகில்னா அனிதாக்கு நான் கொடுக்க வேண்டிய ஹிண்ட் என்னன்னா, உள்ளே அனிதா வெளியே வந்துடாத, யூ ஆர் நாட் சேஃப். இந்த ஆக்டிங்க பார்த்து தானே இவனுக்கு ஹார்பி கேட்ல இருந்து ஆஃபர் வந்தது ஆயோட ரோலுக்கு. பத்தா என்னதுடா இது அடையாளம். நான் ஒரு சிறுவனா இருக்கும் போது என்ன யோசிச்சேன்னா, ஃபியூச்சர்ல எந்திரன் படத்துல வர்ற மாதிரி ரோபோட்ஸ் இருக்கும், மனுஷங்க எல்லாம் ஜெட் பேக்ல பறப்பாங்க. பட் 13 வருஷம் கழிச்சு நான் இத பாக்குறேன். हे प्रभु हे हरि राम कृष्ण जगन्नाथ प्रेमानंद, ये क्या हुआ? சபாஸ் ராஃபுண்ட சபாஸ். ஒரு பைக்கோட டேங்க் கவர் இவன் பேக்கா யூஸ் பண்றானா, அப்போ அந்த பைக்கோட சைலன்சர் இவன் என்னவா யூஸ் பண்ணுவான்? இன்னைக்கு நான் உங்களுக்கு சிம்பிள் சுசு போகிறதுக்கு, டாய்லெட் போகிறதுக்கான ரூல் சொல்லிக் கொடுக்குறேன். ஃபர்ஸ்ட் ரூல் இது மேலே தூக்கிடுங்க. நமக்கு இமேஜினேஷனில் இது இங்கேயே கொட்டிடும். ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணுறோம், கிட்ட போகிறோம். நல்லா கிட்ட போய் இந்த சென்டர் இருக்குல்ல, எய்ம் ஃபார் த சென்டர். முடிச்சதுக்கப்புறம் நம்ம பெரியவங்க என்ன சொல்லியிருக்காங்க, ஷேக் வெல்,
before keeping it inside. ஒருத்தன் என்னன்னா பாத்ரூம் போற இடத்துல சாப்பாடு சாப்பிட்டுட்டு இருக்கான், இன்னொருத்தன் என்னன்னா பாத்ரூம் எப்படி போறதுன்னு வீடியோ எடுத்துட்டு இருக்கான். நீ என்னடா லூசு பண்ணா, நான் உன்னை விட பெரிய லூசு பண்ணனா, இன்னொருத்தன் பாத்ரூம் போறதே வீடியோ எடுத்துட்டு இருக்கான். எப்படி பாத்ரூம் போறதே வீடியோ எடுத்துட்டு இருக்கா? டேய் யாரா நீங்களா, ஏன்டா இப்படிலாம் பண்றீங்க? டே பை டே எனக்கு தேனோஸ் மேல மரியாதை கூடிக்கிட்டு தான்டா இருக்கு. பட் அட் தி எண்ட் இவர் கோர்ஸ் ஜாயின் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ், ஒன்லி 8,000 அப்படின்னு சொல்லுவாருன்னு பார்த்தேன். பட் தேங்க் காட் நத்திங் ஹேப்பன் லைக் தட். எப்படி நீங்க இவ்வளவு அழகா இருக்கீங்க? கேன் யூ பி மை பாய் ஃப்ரெண்ட்? நோ. தனி நோன்னு சொன்னா சிக்மா ஒரு கூல் ஆயிட மாட்டடா ஃபூல். இவனே சொல்றான், இவனே எடிட் பண்றான், இவனே சிம் பண்ணிக்கிறான். என்ன ஆனாலும் இந்த மாதிரி பிரீட்ஸை மட்டும் நம்பிடாதீங்க கைஸ். இப்ப இவன் இப்படி சொல்றானா, நெக்ஸ்ட் ரீல்ஸ்ல இவனை பாத்தீங்கன்னா ஏன்டா காட்டு எருமை, நீ அம்மாவை இங்க புடிச்சா தூக்குவியா? நீ அம்மாவை காப்பாத்த வேணா, நாங்களே காப்பாத்த. போ 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 கறி போடா. இப்ப நீங்க யோசிப்பீங்க இவன் எந்த பொண்ணை பார்த்துட்டா இப்படி சொல்றான்னு. பட் நோ, இஸ் நாட் இன்ட்ரெஸ்டட் இன் கேர்ள்ஸ் கைஸ். இஸ் ஒன்லி இன்ட்ரெஸ்ட் இஸ் இதுதாங்க கைஸ் நடக்கும். உங்க கிரஷ் உங்ககிட்ட நான் உன்னை விரும்புறேன் பட் ஆஸ் அ பிரதர்னு சொல்லும் போது, பட் அந்த கிரஷ் அலபாமால இருந்து இருந்தா வெளியே பூடி கண்டார ஒளி. கேர்ள்ஸுக்கு பீரியட்ஸ் இருக்கும்போது பீரியட்ஸ் இல்லைனா இது என்னது மாடியா? இது என்ன பண்ணோம், குட்டி போடும். அப்புறம் என்ன பண்ணோம், பில்லு தின்ட்டு சாணி போடும். இதெல்லாம் ஜோக்குன்னு நினைச்சு சிரிக்கிறானா இல்ல ப்ரோ திங்ஸ் இஸ் பிரதீப் ஆண்டனி. வெல்கம் பேக் டு ஸ்கோர் காண்டம் மற்றும் லூசு புண்டா வழங்கும் பாஸ் சீசன் 7. வெளியே பூடி கண்டார ஒளி. ஓகே, இப்ப நம்ம நேரத்தை வீணாக்காமல் சுகம்பலியே சுகத்துக்குள். வணக்கம். கமல்ஜி, நீங்க பிரதீப் கிட்ட என்ன சொன்னீங்கன்னு கொஞ்சம் சொல்ல முடியுமா? பெரும்பாலானவர்கள் நீங்க இந்த வீட்டில் இருப்பதை விரும்பவில்லை. முக்கியமாக பெண்கள் பாதுகாப்பாக உணரவில்லை. சரி, அப்போ நீங்க இருக்கும்போது பெண்கள் பாதுகாப்பாக இருப்பாங்க என்று நீங்க நினைக்கிறீர்கள்? கோத்தலாம் அடங்கிட்டு இருக்கு. Of course, yes. இருங்க. அந்த படம் பண்ணும்போது நான் ஐ வாஸ் சோ ஸ்மால். நான் ஒரு 10th ஸ்டாண்டர்ட் முடிச்சு வந்திருக்கேன்னு வச்சுக்கோங்களேன். அவர் 1 1 2 2 2 3 3 பிடிச்சி கிஸ் பண்ணோன்னு ஜம்ப் பண்ணிட்டோம். அப்புறம் நான் சொன்னேன், நான் எங்க அப்பா ஒத்துக்கவே மாட்டேன். அப்புறம் அது நிறைய தடவை இன்டர்வியூஸ் கொடுத்துட்டே இருந்தேன். அதனால கமல் சாருக்கும் என் மேல கோவம் இருந்திருக்கலாம், பாலச்சந்தர் சாருக்கும் என் மேல கோவம் இருந்திருக்கலாம். பட் உண்மையை சொல்லணும் இல்லையா, என்கிட்ட சொல்லாம எடுத்தாங்கன்றத நான் நிறைய வாட்டி எக்ஸ்போஸ் பண்ணியாச்சு. சொல்லிட்டும் நம்பலன்னா அப்புறம் என்ன பண்றது? கமல்ஜி, இதுக்கு மேல நீங்க ஜஸ்டிபிகேஷன் கொடுத்து காதுல ஊத்து வெளியே வரீங்களா? வெயிட் ஃபார் 24 hours நாங்க பார்த்துக்கிட்டே தான் இருப்போம், ஒத்துக்கிட்டே தான் இருப்போம் கான்டென்ட். ஸோ கைஸ், இன்னைக்கு அவ்வளோதான். நம்ம லைக் எய்ம் 1000 வைக்கிறேன். அப்புறம் இந்த சப்ஸ்கிரைப் பண்ற இடத்துல நீங்க கோர்ஸ் வைக்கும் போது அமுக்குவீங்களோ இல்ல குசுவை வைக்கும் போது அமுக்குவீங்களோ எனக்கு தெரியாது. ஜஸ்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுமாமே. நானும் ஸ்கேம் பண்ண போனோம் தலைமறை. கல்யாண காட்டுக்குள்ள மாட்டிட்ட மான போல காட்டுல புலிகள் எல்லாம். டேய் நிதிஷ், என்னடா ஜாக்கெட் இருக்க? என்னது வித்து பில்லியனர் ஆக போறியா? நீங்க உங்க இஷ்ட புண்டைக்கு வெளியே அனுப்பிட்டு இருந்தீங்கன்னா அப்புறம் இந்த மக்கள் எதுக்கு இருக்காங்க? உம்பவா என்ன கேன்சல் பண்ண போறாங்கடா. 24 மணி நேரமும் உள்ள பார்த்துக்கிட்டே இருக்கும், ஓத்துக்கிட்டே இருக்கும் கான்டென்ட்.
will be watching. We will be watching 24 hours live. The Big Boss.